வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கடகராசி சித்திரை மாத ராசி பலன்கள் 2026. கடகராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி சிறு விளக்கமாக பார்ப்பது தான் இந்த பதிவு. ராஜகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுக்கள் தரக்கூடிய பலன்களும், உபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 5 கிரகங்களும் உபகிரகங்கள். ராஜகிரகங்கள் நற்பலன்களை தர வேண்டுமென்றால் அது நிலையானது. உபகிரகங்கள் மாற்றங்களால் நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கும். உபகிரகங்களை பற்றி பார்ப்பதற்கு முன்பதாக, ராஜகிரகங்கள் என்றால் ஆண்டுதோறும் பயிற்சி பெற்று பலன்களை தரக்கூடியது. உபகிரகங்கள் மாதந்தோறும் பயிற்சி பெற்று நன்மையோ தீமையோ கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய கிரகங்கள். சந்திரன் முற்றிலும் மாறுபட்டவர். ஒரு ராசியில் 2.25 நாட்கள் அமர்ந்து பலன்களை தந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி பெற்று சென்று விடுவார். கடகராசியான உங்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள். சந்திரன் ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்களில் புதிதாக எதையும் செய்யக்கூடாது. கடகராசிக்காரன்கிட்ட இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை, அஷ்டம சனி விலகியாச்சு, கஷ்டங்கள் விலகலை, இன்னும் கூட பிரச்சனைகளும் மனம் ஒரு நிலையில் இல்லாத ஒரு சூழ்நிலையும், நல்லது நடக்குமா, ஒருவேளை நடக்காமலே இருக்குமா என்கின்ற குழப்பமும் இருக்கும். அதுக்கும் காரணம் இருக்குது. ஒரு ராசிக்கு சனி பகவான் மட்டும் அஷ்டம சனியாக வரும்போது கெடுதல்களை செய்துவிட மாட்டார். சனி பகவான் கெட்ட இடத்தில் இருக்கும்போது குருவும் கெட்ட இடத்திற்கு வந்தால் அதிகப்படியான துன்பங்களை தந்து விடுவார். சனி பகவான் கருமக்காரகன். கருமக்காரகன் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், இல்லை தவறு செய்திருந்தால் அந்த தவறை செய்தது மிகப்பெரிய ஒரு பாதகம் என்று உணர வைப்பார். தவறே செய்யாமல் நல்லவர்களாக இருந்தால் நீங்கள் நல்லவங்களாகவே இருங்க. ஆனால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை உணருங்க என்பதை உணர்த்துவார். அது மட்டுமல்ல, அனுபவ பாடம் என்பது அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது. சனி பகவான் 7.5 சனியாக வந்தால் ஒரு அனுபவ பாடம் இருக்கும். அர்த்தஷ்டம சனியாக வந்தால் ஒரு அனுபவ பாடம் இருக்கும். கண்டக சனியாக வந்தால் அது ஒரு அனுபவ பாடமாக இருக்கும். அஷ்டம சனி ஒரு முறை வந்தால் போதுங்க, எல்லா அனுபவ பாடமும் வந்துடும். ஏன்னா எது உண்மை, எது பொய், எதை நாம் நம்பி இருக்கணும், எதை நம்ம நம்பி இருக்கக்கூடாது என்பதை உணர்த்துவார். ஆனால் அஷ்டம சனி வருகின்ற காலத்தில் கூட குரு பகவான் நல்ல இடத்தில் இருந்து விட்டால் அஷ்டம சனியின் பாதகங்கள் பெரிதளவு இருக்காது. அது எப்படி இங்கே கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு நிலை வரும். குரு பகவான் ராசிக்கு 2, ராசிக்கு 5, ராசிக்கு 7, ராசிக்கு 9, ராசிக்கு 11 இந்த இடங்களில் வரும்போது நன்மைகளை செய்வார். எந்த பாதகமும் இல்லாமல் நற்பலன்களை தருவார். அஷ்டம சனி வருகின்ற காலத்தில் குரு பகவானும் கெட்ட இடத்தில் அமர்ந்து விட்டால் அப்பொழுதுதான் சோதனைகளும் வேதனைகளும்
இழப்புகள் அதிகமாக இருக்கும். சனி பகவானால் உங்களுக்கு இப்பொழுது தொல்லைகள் இல்லை என்றாலும் குரு பகவானால் இன்னும் ஒரு 6 மாதங்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கக்கூடிய சூழ்நிலை தான் கடகராசிக்காரர்களுக்கு. காரணம், குரு பகவான் 12ஆம் இடத்தில் கையிருப்பை கரைத்திருப்பார். கையில் காசு பணம் வந்தால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் தேவையான அளவுக்கு இருக்காது, கையேறும் நிலையைத்தான் தருவார். ஜென்ம ராசியில் இருக்கும்போது பல வகையான பிரச்சனைகளை கொடுப்பார். உறவு சிக்கல், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே காரணம்தான் பொருளாதாரம், வருமானம் இல்லாத தன்மை. அது மட்டுமில்லாமல் இதனுடன் இணைந்து நோய், கடன் தொல்லை, தாங்க முடியாத மனக்கவலை, இப்படியெல்லாம் ஜென்ம ராசியில் இருக்கும்போது கொடுப்பார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. கௌரவ குறைவான சில செயல்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக ராகு கேதுக்கள். ராகு கேதுக்களும் சரி, குருவும் சரி, உங்களுக்கு பெரிதளவு பாதகத்தை தருகிறார்கள் என்றால் இன்னும் 6 மாதங்கள் மட்டும்தான் இந்த பாதகங்கள் இருக்கும். குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று அமருகின்ற காலத்திலிருந்து 5-6 மாதங்கள் மட்டும் பொறுமையாக இருந்தால் போதும். கடகராசிக்காரர்களுக்கு நன்மைகள் என்பது எதிர்பார்த்ததை விட அதிகப்படியாகவே கிடைக்கும். சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் கடகராசி. சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். அதிகப்படியாக பேசிட்டோன்னு நினைக்கிறேன். வருகின்ற 10ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 சித்திரை மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8:37 கும்பராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற 12ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 சித்திரை மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 3:12 மீன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் பொறுமையாக இருந்தால் மன நிம்மதி கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் விலகிட்டாரு, அதிர்ஷ்டங்கள், திடீர் தனலாபங்கள் எல்லாம் கிடைக்க போகிறதுன்னு போய் சொல்ல முடியாது. குரு பகவான் மாற்றம் பெற்றால்தான், குருவின் பார்வையும் குருவால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையும் இன்னும் சில மாதங்கள் பொறுத்திருந்தால் நல்ல நிலையில் கிடைக்கும். கடகராசியான உங்களுக்கு 2ஆம் ராசியில் கேது பகவான் இருக்கிறார். பேசும்போது நிதானம் கட்டாயம் தேவை. இல்லை என்றால் மன சங்கடங்களும் பேசிய வார்த்தையால் பிரச்சனைகளும் வந்து சேரும். ராசிக்கு 8இல் ராகு பகவான் இருக்கிறார். இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைகளும் தேவைகளும் அதற்கு தக்கவாறு நண்பர்களும் அமைவார்கள். ஒருவேளை ஏமாந்தால் பல வகையில் கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நன்மைகளை செய்யாது. புதன் நீசம் பெற்று செவ்வாய் சனியுடன் இணைந்திருக்கிறார். சித்திரை மாதத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். சிறு காயங்கள் ஏற்படும், உறவு சிக்கல்கள் வரும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. நண்பர்களும் சரி, உறவினர்களும் சரி, எதிரியாக மாறக்கூடிய காலகட்டம். சூரியன் சுக்கிரன் இணைந்து ராசிக்கு 10இல் இருப்பது தொழில் மீது இதனால் வரையில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் இந்த மாதத்தில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுக்க சூரிய பகவானும் சரி, சுக்கிர பகவானும் சரி தயாராக இருப்பார்கள். தடைகளை தாண்டி கடுமையான போராட்டங்களுக்கு பிறகுதான் நற்பலன்கள் நடக்கும். குரு பகவான் 12ஆம் ராசியில் இருக்கிறார். நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, வேலைக்கு உணவை உட்கொள்ள முடியாது. ஏன் ஓடுறீங்க? எதுக்காக ஓடுறீங்க? நீங்கள் ஓடுறதுனால உங்களுக்கு என்ன நன்மை? மனது ஒரு படபடப்பு, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்ற ஒரு பயம், யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்ப முடியலையென்ற ஒரு மன கஷ்டம், இது எல்லாமே வரும். ஒரு சிலருக்கு இதை விட அதிகப்படியான துன்பங்களும் இருக்கலாம்.
எதுவாக இருந்தாலும் கிரக நிலை சரியில்லை என்பதை உணர்ந்தாலே போதும். அதிகப்படியான தொல்லைகளும் துன்பமும் இருந்தால் வணங்க வேண்டிய தெய்வமாக நீங்கள் குரு பகவான் உங்களுக்கு சரியில்லை என்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வணங்கி வாங்க. ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கை அம்மனை வணங்குவதும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிள்ளையாரை வணங்கி வந்தால் துன்பங்கள் குறையும், மன கஷ்டங்கள் குறையும். எதிர்பார்ப்புகள் ஓரளவுக்கு குரு மாற்றத்துக்கு பிறகு நல்லது நடந்தாலும் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் என்றால் இந்த பரிகாரங்களை செய்து இந்த கிரகங்களை வணங்கி வந்தாலே நன்மைகள் நடக்கும். அதை நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.